கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பெரிய திருச்சபையிலே பலவிதமான போட்டிகள், பொறாமைகள், தேர்தல்கள் என்று நெருக்கடிகள் உண்டாயிற்று. அது பற்றி அநேக பத்திரிகைகளில் செய்திகளும் வெளியாகி திருச்சபையை குறித்த தீமையான எண்ணத்தை ஜனங்களுக்குள்ளே தோற்றுவித்தது. திருச்சபை என்றால் இப்படி அடிதடி நடக்கும், இப்படி பொறாமை உள்ளவர்கள், ஒருவர் காலை ஒருவர் வாருகிறவர்கள், வழக்கு தொடுப்பவர்கள், நியாயத்தை விட தனது கட்சி ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக பணத்தை செலவிடுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் நிறைந்ததுதான் திருச்சபையா என்று மக்கள் கேட்கும் அளவுக்கு அதை குறித்து செய்திகள் வெளியாகி இருந்தது. அப்பொழுது ஒரு பத்திரிகை நிருபர் தலைமை போதகரிடத்திலே, ஐயா, உங்க திருச்சபையில் என்னதான் பிரச்சனை என்று கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், 2000 வருஷத்துக்கு முன்பு இருந்த பிரச்சனை தான் இப்பொழுதும் தொடர்கிறது என்று சொன்னார். ஜனங்களிலே ஆண்கள், பெண்கள், நல்லவர்கள், தீயவர்கள், சுயநலவாதிகள், பொதுநலவாதிகள், பயபக்தி உள்ளவர்கள், பயபக்தி இல்லாதவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள், தங்களை தாங்களே நேசிக்கிறவர்கள், தங்களை முன்னிலைப்படுத்த விரும்புகிறவர்கள், இன்னும் மனம் திரும்பாதவர்கள், மனம் திரும்பினவர்கள், பயபக்தியுடைய கர்த்தரை பற்றி கொள்ளாமல் ஏனோ தானோ என்று ஆலயத்துக்கு வந்து செல்கிறவர்கள், இப்படி பலதரப்பட்டவர்களால் திருச்சபை நிறைந்து விட்டது. ஆதி திருச்சபையிலோ ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் திருச்சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அப்படியானால் அது உருவாகும் போது ரட்சிக்கப்படுகிறவர்களால் நிறைந்த ஒரு கூட்டமாக இருந்தது. அதன் பிறகு பலரும் பலதரப்பட்ட மக்களும் உள்ளே வருகிறார்கள். பொதுவான மக்கள் கூட்டம் அப்படியே உள்ளே வந்து விட்டது. ஒரே ஒரு வித்தியாசம், இவர்கள் கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். இப்படி பலதரப்பட்ட மக்கள் வருவதனால்தான் உண்மை பேசுகிறவனும் பொய் பேசுகிறவனும் கலந்திருக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறது. தேவனுக்கு பயப்படுகிறவனும் பயப்படாதவனும் ஒருமித்து இங்கே வருகிறார்கள். இதுதான் திருச்சபையின் பிரச்சனை. இது சில சமயம் வெளியே தெரிகிறது, சில சமயம் அது எதிர்ப்பு குரல்களாக ஒலிக்கிறது, சில சமயம் வெளியிலும் தெரிந்து விடுகிறது. இதுதான் திருச்சபையின் பிரச்சனை என்று சொன்னார். யூதா 1:11-12, இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிலேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். எப்படிப்பட்டவர்கள் ஆதி திருச்சபையிலும் இருந்தார்கள். ஆனால் திருச்சபை சுத்திகரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. கரைதரை முதலானவர்கள் இல்லாதபடிக்கு தேவகுமாரன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட திருச்சபை இது சுத்திகரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. சுத்திகரிக்கப்படுதல் என்றால் அழுக்குகளை ஆண்டவர் அநேக சமயங்களில் தூக்கி எறிவார். அது தெரியாமல் அழுக்குள்ளவர்கள் தேவ சமூகத்திலே துணிகரமாய் காணப்படுகிறார்கள். அதற்கு அவர் மட்டிட்டு காலத்தை நிர்ணயித்திருக்கின்றார். பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக்குவரவு செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அப்படி செய்து வந்த பட்டணத்திலேயே மறக்கப்பட்டு போனார்கள் என்று ஒரு வசனம் உண்டு. கர்த்தர் நீதி செய்கிறவர், அவருக்கு முன்பாக பயந்திருக்க வேண்டும். நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவோம், அவரை சேவிப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.